ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஸ்ரீ குருவே சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம தஸ்மை ஸ்ரீ குருவே நம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. தேங்காயை ஹோமகுண்டத்திலிட்டு வழிபடும் வினோத வழிபாட்டு முறை தேங்காய் ஆரத்தி எனப்படும் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை திருவனந்தபுரம், மாங்காட்டுக்கோணம், காரியவட்டம், ஷிரடிபுரி ஸ்ரீ சாயி கோமல்நாத் ஆசிரமத்தில் தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. இந்த தேங்காய் ஆரத்தி ஒரு பக்தனின் கர்மாக்களையும் அமைதியான வாழ்வினை தடுக்கும் கர்மாக்களையும் இந்த உலகியல் முன்னேற்றங்களை தடுக்கும் கர்மாக்களையும் மானசீகமாக ஆன்மீகம் சம்பந்தமான தடைகளை நீக்கவும் பரிபூரண வாழ்க்கை வாழ தடையாக இருக்கும் கர்மங்களை நீக்கவும் பக்தர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய ஆன்மீகத்தில் உயர் நிலையை அடையவும் திரு கஜானன் மகாராஜ், அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர், ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ ஷிரடி சாயிநாத் ஆகிய மகான்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் பக்தர்களின் நன்மைக்காக இந்த வழிபாடு நடைபெற்று வருகிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்பதற்கிணங்க செயல் விளைவு என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த கோயிலுக்கு வரும் அனைத்து அன்பர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் ஸ்ரீ ஷிரடி சாய் கோமல்நாத் அவர்கள் இந்த தத்துவத்தையே போதித்து வருகிறார்கள். கர்மாவின் அடிப்படையிலேயே இந்த வாழ்க்கை நடைபெறுகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே இந்த கர்மாவின் அடிப்படையிலேயே படைத்திருக்கிறார். மேலும் நாம் முக்தியடைய பல்வேறு நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்பதே உண்மையாகும். நிரந்தரமான ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படையானது சர்வம் வளமான வசதியுடன் கூடிய சிறந்த பொருளாதாரம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதே ஆகும். ஒரு மனிதன் இந்த அடிப்படை நோக்கத்துடன் தனது குருவை கண்டறிய முயன்று வருகிறான். மேலும் ஒரு மனிதன் இந்த உண்மையை உணர நீண்ட நாட்கள் பல்வேறு வகைகளில் முயன்று வருகிறான். இது மிகவும் கடுமையான, வேதனையான, சோதனையான போராட்டமாகவே உள்ளது. ஆனால் அந்த குருவை கண்டுபிடித்து விட்டால் மீதமுள்ள எஞ்சிய வாழ்க்கையை மிக மிக அருமையானதாகவும் வளம் நிறைந்ததாகவும் குருவின் மடியில் சந்தோஷமாக தவழும் காலமாக விளங்கும். ஆகையினால் கடவுள் தன் பக்தர்களுக்கு முதற்படியாக உயர்ந்த உள்ளமும் நம்பிக்கையும் மன்னிக்கும் குணமும் உள்ள பக்தர்களை தேர்ந்தெடுத்து அவரது ஜீவாத்மாவை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து அந்த ஜீவன் இந்த சம்சாரக் கடலை எளிதாக கடக்க ஏதுவான தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த ஜீவன் இந்த சம்சாரக் கடலை தாண்ட
உதவி வருகிறார் என்பதே உண்மை. தேங்காய் ஆரத்தி எனப்படும் தேங்காயை ஹோமகுண்டத்தில் இட்டு வழிபடும் முறை. ஒரு முழு தேங்காயை மட்டை நாரை முழுவதுமாக உரித்துவிட்டு இந்த வழிபாடு செய்ய விரும்பும் பக்தர் தன் உடல் முழுவதும் சுற்றி தலை முதல் கால் வரை அந்த தேங்காய் உடலில் படுமாறு உருட்டி வர வேண்டும். அவ்வாறு செய்த பின்பு அந்த தேங்காயின் கண்கள் உள்ள பகுதியில் 9 முறை வாயால் பலமாக ஊத வேண்டும், காற்றை செலுத்த வேண்டும். பின்னர் அந்த தேங்காயை தரையில் காலுக்கு அருகில் வைத்துக்கொண்டு அதை அவர் தாண்டி கடந்து செல்ல வேண்டும். அதன் பின்னர் அந்த தேங்காயை 2ஆக உடைத்து அந்த கோயிலில் உள்ள ஹோமகுண்டத்தில் போட்டுவிட வேண்டும். அந்த நபர் தன் குருவின் மீது முழு நம்பிக்கை வைத்து பயபக்தியுடன் சரணடைந்து செய்வாராகில் அவர் செய்த அனைத்து கர்மங்களில் இருந்தும் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ செய்த அனைத்து கர்மங்களில் இருந்தும் விடுபட்டு முக்தி அடைவார். இப்படியாக ஒரு பக்தர் பொருள் ரீதியான செல்வ வளமான வாழ்க்கையையும் ஆன்மீக தூய்மையையும் பொருள் தூய்மையையும் பெற்றவர் ஆகிறார். அந்த பக்தர் செய்யும் அனைத்து செயல்களும் அதிக ஆர்வத்துடனும் தீவிரத்துடனும் சிறப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் செய்து பொருள் வளம் இக போக சுகங்கள் கிடைக்கப் பெற்றவர் ஆவார். ஸ்ரீ சாயி கோமல்நாத் அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, தர்மம் இவைகளின் இருப்பிடமே ஆவார். இவ்வாறாக மகா காளேஸ்வரரால் தரப்பட்ட இந்த வினோத வழிபாட்டு முறை காலம் காலமாக பலனளித்து வருகிறது, பலராலும் போற்றப்பட்டு வருகிறது. இந்த கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து உயர்நிலையை அடைந்து பொருட்செல்வம் அருட்செல்வம் பெற்று சிறப்பாக வாழ்கின்றனர். அன்பையும் அருளையும் பாதுகாப்பையும் அளிக்கும் ஸ்ரீ ஆதிகுருவிற்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் ராஜாதிராஜ யோகிராஜன் சச்சிதானந்த பரபிரம்ம சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயி கோமலநாத் மகாராஜ் கி ஜெய்.